ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டைக்காய் வச்சு எப்படி காரக்குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். நான் ஒரு கப் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 5 வெங்காயம், 6 தக்காளி எடுத்து பொடியை வெட்டி வச்சுருக்கேன். நான் வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமே ஊற்றிக்கிங்க, அப்போ நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கேன். வெந்தயம் போடும்போது உங்களுக்கு இந்த காரக்குழம்பு ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சரி, வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை மீடியம் சைஸாக வெட்டிக்கிங்க. இந்த குழம்பு பொறுத்தவரைக்கும் வெங்காயம் நிறைய இருக்கணும் அவசியம் இல்லை, கம்மியாகவே இருந்தாலும் பரவாயில்ல. தக்காளி நிறைய இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி ஒரு அளவோடு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை தோலோடு இடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். தோலோடு இடித்து போட்டிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த பூண்டு போடும்போது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயம் போட்டேன், வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கல் உப்பு போட்டேன். கல் உப்பு போட்டதுக்கப்புறம் பூண்டு தோலோடு இடித்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டோம் நம்ம. இப்போ வந்து சுண்டைக்காவை வந்து நான் ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சு அதையும் போட்டுக்கிட்டேன். போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. இந்த சுண்டைக்காய் வந்து நீங்கள் அப்படியே போடக்கூடாது. முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வராது. அதில் சுவை வந்து உங்களுக்கு குழம்புல இறங்காது. நம்ம இடித்து போடும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து குழம்புல வந்து இறங்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன். நான் அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து எப்படி பிடிக்குமோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கம்மியாக பிடிக்கணும் கம்மியாக சேர்த்துக்கங்க. இந்த காரம் சாப்பிடுவோமாங்க அப்படின்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வதக்கிக்கலாம். இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் நல்லா போகணும். இந்த சுண்டைக்காய் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது தான். ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு இது வந்து குறைக்கும். உடம்புக்கு அது கெட்ட கொழுப்பையும் கரைக்கும். உங்களுக்கு வயிற்றுக்கு பூச்சி எதாவது இருந்ததுன்னா அந்த பூச்சியோட உங்களுக்கு வெளியில் வந்துடும். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சார். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து மேலே மிதக்கிட்டு வரும். உங்களுக்கு அதான் பக்குவம். அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா அதான் உங்களுக்கு பக்குவம். எண்ணெய் வந்து மேலே மிதங்கி நல்லா கட்டியாக வந்த உடனே தான் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரைஸ் போடுறதோட சாப்பாட்டில் போட்டு இந்த குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.